ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. அனைவருக்கும் மதிய வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே சரணம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது, பூக்கொண்டு துப்பா திருமேனி, தும்பிக்க யான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு, முழுமுதற் கடவுளை போற்றி. என்னுடைய குருநாதர்களாகிய ஜோதிடர் கருப்பையா அவர்கள், ஜோதிடர் திண்டுக்கல் சின்னராஜ் ஐயா அவர்கள், ஜோதிடர் பிருபு பிரபாகரன் ஐயா அவர்கள், ஜோதிடர் ஜி.கே. ஐயா அவர்கள் மற்றும் எனக்கு ஜோதிடம் பயிற்றுவித்த ஜோதிட ஆசிரியர்களான திரு சீனிவாசன் ஐயா அவர்கள், திரு சஜிலன் ஐயா அவர்கள், உலகம் ராஜேந்திரன் ஐயா அவர்கள், திரு வெள்ளையன் ஐயா அவர்கள் மற்றும் வராகி மிகிரர் ஜோதிட ஆராய்ச்சி கல்வி அறக்கட்டளை நிறுவனர் எமது ஐயா திரு ஜோதிட செம்மல் ஏழுமலை ஐயா அவர்கள் பொற்பாதங்களை வணங்கி என்னுடைய இனிய உரையை ஆரம்பிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜோதிடம் பற்றி நம்ம பேச போகிறோம். ஜோதிடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்ம வினைகள் அதை பற்றி சொல்லக்கூடியது தான் ஜோதிடம். ஓகேங்களா? ஜோதிடத்தில் முக்கியமானது பஞ்சாங்கம், கிரக நிலைகள், கிரக சஞ்சாரம். இது மூணு மட்டும்தான் ஜோதிடத்துடைய முக்கியமான அம்சங்கள். இதில் இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஜோதிடத்துடைய பஞ்சாங்கத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நான் சொல்ல வந்திருக்கேன். இப்போ பஞ்சாங்கம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், பஞ்ச அங்கங்கள் உடையது. இப்போ பார்த்தீங்கன்னா அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அப்படின்னு நம்ம ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம். இப்போ பஞ்சபூத தத்துவங்களால் ஆனது தான் உலகங்கள். அதே பஞ்சபூத தத்துவங்கள் நமது உடம்புல இருக்கு. என்னென்னு உங்களுக்கு தெரியும், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதுதான் வரிசை. இப்போ அந்த மாதிரி பஞ்சாங்கத்துக்கு பஞ்சாங்கங்கள் சொல்லக்கூடியது வாரம், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம். இந்த அஞ்சும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அஞ்சுத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம ஜோதிடர் எல்லாருமே ஜோதிடத்தை சொல்லி வந்துகிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது வாரம்ன்றது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இதை நம்ம சொல்றோம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. திதி பார்த்தீங்கன்னா வளர்பிறை, தேய்பிறைன்னு 2 திதி இருக்கு. அப்போ வளர்பிறையில 15, தேய்பிறையில 15, அமாவாசை பௌர்ணமி சேர்த்து மொத்தம் 30 திதிகள். யோகங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 யோகங்கள் இருக்கு. அதே மாதிரி கரணம் பார்த்தீங்கன்னா சரகரணங்கள், சிறகரணங்கள் 2 இருக்கு. சரகரணங்கள் பார்த்தீங்கன்னா 7, சிறகரணங்கள் 4, மொத்தம் சேர்த்தனா 11 கரணங்கள். ஓகேங்களா? இந்த 5 தான் பஞ்சாங்கங்கள் சொல்றோம் நம்ம. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த பஞ்சாங்கத்துடைய முக்கியத்துவம், அதாவது நம்ம பஞ்சாங்கம் படிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். பாத்தீங்கன்னா வாரத்தை, நாளை சொல்வதால் ஆயுள் வளரும். ஓகேங்களா? அதே மாதிரி திதியை கூறுவதால் ஐஸ்வர்யம் பெருகும், நட்சத்திரத்தை உச்சரிப்பதால் பாபம் நீங்கும், யோகத்தை கூறுவதால் வியாதி குணமாகும், கரணத்தை கூறுவதால் வெற்றி உருவாகும். ஓகேங்களா? இதுதான் பஞ்சாங்கங்கள். இப்போ அதுல பாத்தீங்கன்னா வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாரத்துக்கு அதிபதி யார்? அதாவது பஞ்ச அங்கங்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம 7 கிரகங்கள் இருக்கு மொத்தம். ஓகேங்களா? 9 கிரகங்கள் இருக்கு. 9 கிரகங்கள்ல நட்சத்திரங்கள் வந்து 2, சூரியன், சந்திரன், அது வந்து ஒளி உள்ள கிரகங்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பஞ்சபூத கிரகங்கள் 5 இருக்கு. அது பாத்தீங்கன்னா செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. இதுதான் பஞ்சபூத கிரகங்கள். இதுதான் பஞ்சபூத தத்துவங்களை மென்ஷன் பண்ணுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராகு, கேது நிழல் கிரகங்களா பயன்படுது. ஓகேங்களா? இப்ப நம்ம பஞ்சபூத தத்துவத்துல இந்த 5 கிரகங்கள்ல நில தத்துவத்தை, அதாவது வாரத்தை குறிக்கிறது யாரு அப்படின்னு பார்க்கிறோம். வாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். ஓகேங்களா? வாரத்தை குறிக்கக்கூடியது குரு. வாரத்தை குறிக்கக்கூடியது குரு. அதே மாதிரி நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது செவ்வாய். திதியை குறிப்பிடுவது சுக்கிரன். ஓகேங்களா? யோகத்துக்கு அதிபதி புதன். அதே மாதிரி கரணத்துக்கு அதிபதி, கரணம் எல்லாத்துக்கும் தெரியும், கரணத்துக்கு அதிபதி சனி பகவான். இந்த 5 கிரகங்களும் இந்த 5 பஞ்சாங்கங்களையும் நிர்வகிக்குது. இப்ப அப்படி பார்க்கும்போது இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு கிழமையில பிறந்திருப்போம். எல்லாருக்குமே ஏதோ ஒரு வாரத்துல புதன்கிழமை பிறந்திருப்போம், வெள்ளிக்கிழமை பிறந்திருப்போம், சனிக்கிழமை பிறந்திருப்போம். நம்ம எந்த கிழமையில பிறந்திருக்கோமோ அந்த கிழமையுடைய நாதன் அவரு வந்து அந்த கிரகத்துடைய காரகத்துவங்கள்ல நமக்கு வந்து ஏதோ ஒரு சிறப்பு கண்டிப்பா இருக்கும். அப்படி இல்லைனாலும் அந்த காரகத்துவ கிரகத்தினுடைய சிறப்புகளை நம்ம வளர்த்துக்கணும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு இப்ப நீங்க திங்கட்கிழமை பிறந்திருக்கீங்கன்னா சந்திரன் வந்து நீர் கிரகம், அதே மாதிரி மனோகாரகன். அப்ப அந்த சந்திரனுடைய சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே மக்கள் தொடர்புடையது. அப்ப அவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு குவாலிட்டி இருக்கும். ஒண்ணு நீர் சம்பந்தமான துறையில அவங்க இருப்பாங்க, இல்லைன்னா மக்கள் தொடர்பு அதிகமா இருக்கும். இந்த மாதிரி
அதே மாதிரி புதன்னா பேச்சு பேச்சு எழுத்துத்துறை கவிதை இந்த மாதிரி. அதே மாதிரி குருனா குருநாதர்கள் நம்ம எல்லாம் பாக்குறோம்ல. அந்த மாதிரி காரகத்துவத்துல வாரத்துல நம்ம என்ன கிழமை பிறந்திருக்குமோ அந்த கிரகத்துடைய காரகத்துவங்கள் கண்டிப்பா நமக்கு இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரிதான் நட்சத்திரமும். இப்ப நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய்ன்னு சொன்னான். இப்ப அவங்கவுங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துடைய அதிபதி யாருன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம இதை வச்சியும் பலாபலங்கள் சொல்லலாம். இப்ப நீங்க பிறந்த ஜாதகம் இருக்கு பாத்தீங்களா, இப்ப திங்கட்கிழமை பிறந்திருக்காங்கன்னா உங்க ஜாதகத்துல சந்திரன் எங்க இருக்கு, அப்ப அந்த சந்திரன் எந்த வீட்டுல இருக்கோ அந்த வீட்டுடைய காரகத்துவங்களை தான் நீங்க எப்பயுமே சிந்திப்பீங்க. சிந்தனை செயல் எல்லாமே அதுலதான் இருக்கும். அதே மாதிரி நட்சத்திரத்துடைய அதிபதி செவ்வாய். இந்த பஞ்சங்கங்கள்ல செவ்வாய். அப்ப செவ்வாயும் நீங்க பிறந்த நட்சத்திர அதிபதி இருக்கும் பாத்தீங்களா. இப்ப உதாரணத்துக்கு ஒரு கிருத்திகை நட்சத்திரம் பிறந்தாங்கன்னா கிருத்திகை நட்சத்திர அதிபதி சூரியன். அப்ப அந்த சூரியனும் அந்த செவ்வாயும் உங்க லக்னத்துல மறையாம இருக்கணும். 6, 8 இல்லாம 2, 12 இல்லாம திரிகோணம் கேந்திரத்துல இருந்தா சிறப்பு நிலை உங்களுக்கு. ஓகேங்களா? இதே மாதிரி அந்த பஞ்சபூதங்களையும் நம்ம ஆர்டர் வைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதனுடைய பயன்பாடு முக்கியமா நமக்கு கிழமைகள் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்ப ஆரம்பத்துல சூரியன் தான் ஆரம்பம். ஓகேங்களா? சூரியனா ஞாயிற்றுக்கிழமை வருது உங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்தது திங்கக்கிழமை அடுத்து செவ்வாய், புதன். அது எப்படி உங்களுக்கு வருது ஆர்டர் வைஸ்? அதை நம்ம எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணோம்? அதுக்கு ஒரு சூட்சமம் இருக்கு. ஓகேங்களா? இப்ப நம்ம ஞாயிற்றுக்கிழமை தான் முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி ஹோரா சாஸ்திரம் நம்ம பாக்குறோம். ஹோரா பத்தி எல்லாம் தெரியல உங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் சூரிய ஓரை தான் ஆரம்பிக்கும். அப்ப சூரிய ஓரையில இருந்து அப்படியே அடுத்தடுத்த ஓரை வரும்போது அடுத்த நாள் காலையில அந்த 5 to 6 சூரிய ஓரை முடிஞ்சிடும். அந்த சூரிய ஓரை முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் என்ன வரும், சந்திர ஓரை வந்துடும் உங்களுக்கு. அதை நீங்க கால்குலேஷன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கரெக்டா தெரியும். அப்ப ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரை, திங்கக்கிழமை சந்திர ஓரை, அது முடிஞ்சு அடுத்தடுத்த ஓரை ஆரம்பிச்சுட்டே இருக்கும். அடுத்த ஓரை ஆரம்பிக்கிறது தான் கிழமையோட 6 விஷயம் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்ப நீங்க எல்லாருமே நானும் ஜோதிட மாணவர் தான். ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பேசுறேன். எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு. அதனால எல்லாருமே பாத்தீங்கன்னா பஞ்சாங்கத்தை டெய்லி படிங்க. நான் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பஞ்சாங்கத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன வருடம், என்ன மாதம், இன்னைக்கு என்ன நட்சத்திரம், என்ன திதி, என்ன யோகம், என்ன கரணம், அதே மாதிரி என்ன ஹோரா போயிட்டு இருக்கு. இப்ப ராகு கேதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதுவும் கிரக அந்தஸ்துல இருக்கு. பட் ஆனா அதுக்கு கிழமை இல்லைனாலும் பாத்தீங்கன்னா நமக்கு அதுக்குன்னு ராகு காலம், யமகண்டம், குளிகின்னு கொடுத்துருக்கோம். அந்த குறிப்பிட்ட காலத்துல என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்றதுனால நம்ம எல்லாரும் பஞ்சாங்கத்தை டெய்லியும் நோட் பண்ணிக்கணும். அதை நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். ஏன்னா எல்லாம் ஆண்ட்ராய்டு போன் வந்துருச்சு. இருந்தாலும் ஒரு சிறு குறிப்பு, காலையில எழுந்த உடனே ஜோதிட நம்மளுடைய குல தெய்வத்தை வணங்கிட்டு இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு பஞ்சாங்கத்தை ஃபர்ஸ்ட் படிங்க. படிச்சுட்டு அதுக்கு அடுத்த வேலை செய்யும் போது உங்களுக்கு எந்த தடங்களும் வராது. அந்த அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? எல்லாருக்கும் நன்றி. என்னுடைய சிறுவரையை சொல்லிக்